காருடன் எரித்து கொல்லப்பட்டதாக கருதப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி பிரமுகரை பெங்களூரில் நொய்டா போலீசார் கைது செய்தனர். இன்னொரு நபரை கொன்று அவர் காருடன் எரித்துள்ளது அம்பலமாகியுள்ளது. டெல்லி அருகே நொய்டாவைச் சேர்ந்த ஆம் ஆத்மி பிரமுகர் சந்திரமோகன் சர்மாவின் கார் நொய்டாவில் சாலை ஓரத்தில் கடந்த மே 2ஆம் தேதி எரிந்து கிடந்தது. காரில் கருகிய நிலையில் கிடந்த சடலம் சந்திரமோகனுடையதுதான் என்ற முடிவுக்கு நொய்டா போலீசார் வந்தனர். மாஃபியா கும்பல்களுக்கு எதிராக சந்திரமோகன் குரல் கொடுத்ததால் அவர் எரித்துக் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அவரது மனைவி சவிதா குற்றம் சாட்டினார். கணவன் சந்திரமோகன் இறந்த அதே வாரத்தில் அவரது நீண்ட நாள் காதலியும் மாயமானதைக் கண்ட சவிதாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து காதலியின் மொபைல் போனை போலீசார் தீவிரமாக கண்காணிக்க துவங்கிய போது அந்த பெண் பெங்களூரில் வசிப்பது தெரியவந்தது. சவிதாவுடன் பெங்களூருக்கு சென்ற நொய்டா போலீசார் அங்கு சந்திரமோகன் சர்மாவும் அவரது காதலியும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வருவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். சந்திரமோகன் சர்மாவை பிடித்து உரிய முறையில் போலீசார் விசாரித்த போது அவர் உண்மையை கக்கினார். நொய்டாவில் சாலையில் அலைந்து திரிந்த வீடில்லாத ஆசாமியை கொன்று தன் காரில் டிரைவர் இருக்கையில் வைத்து எரித்ததாகவும் அதன் மூலம் தான் இறந்ததைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் சந்திரமோகன் சர்மா ஒப்புக்கொண்டார். மனைவி சவிதாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து காதலியுடன் வாழ முடிவு செய்தே இந்த காரியத்தை செய்ததாகவும் கூறிய சந்திரமோகன் சர்மாவை கொலை வழக்கின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர். Who was not a person who was not mentally sound. वहां पे बैठा उसको देखा, उसके पास गया, उससे बातचीत की और उसकी मेंटल कंडीशन देखते हुए उसके बाद उसने ये प्लान बनाया कि अगर मैं इसको मार के अपनी गाड़ी में डाल दूं तो सभी लोग सोचेंगे कि मेरी डेथ हो गई है और फिर मेरा कोई ट्रेस नहीं बचेगा, कोई ट्रेल नहीं बचेगा. उसके बाद मैं जो भी लाइफ लीड करना चाहूंगा वो लाइफ लीड करूंगा कहीं जाके. इनिशियल इंटरोगेशन में उसने इसका रीजन अपना डिस्टर्ब्ड फैमिली रिलेशंस बताया. சந்திரமோகன் சர்மாவை கொன்ற மாஃபியா கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அப்போது கண்டன குரல் கொடுத்தார். அதோடு நொய்டாவுக்கு சென்று சந்திரமோகன் சர்மாவின் மனைவி குடும்பத்தாருக்கு ஆறுதலும் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது.